ஹாய் மக்களே, ஐயா நல்லக்கண்ணு. மக்களின் உன்னத மனிதரும் மக்களுக்காகவே வாழ்ந்து தனது வாழ்நாளையே அர்ப்பணித்த உன்னத தலைவர் தான் ஐயா நல்லக்கண்ணு. ஐயா நல்லக்கண்ணு அவர்களை பற்றி தான் ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம். ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் மக்களுக்காகவே வாழ்ந்ததற்கான பெரிய உதாரணம் தான் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் 3 முறை தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. ஆமா மக்களே, 1966 அம்பாசமுத்திரம் தொகுதியிலையும், அதே தொகுதியில் 1977, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் 1999 தோற்கடிக்கப்படுகிறார். ஏன் தோற்கடிக்கப்படுகிறார் தெரியுமா? மக்களுக்காக வாழ்ந்ததுனால தான். ஆமா மக்களே, தனது 15 வயசுலேருந்து தனது வாழ்க்கையை வெள்ளையனை எதிர்த்து போராட்டங்கள்னு சொல்லிட்டு தனது வாழ்க்கையை பொது வாழ்க்கையில் ஈடுபட்டது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து அந்த கட்சியிலேருந்து தனது பணிகளை தொடர்ந்து மக்களுக்காகவும் போராட்டங்களை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அந்த கட்சி ஒரு பணக்காரங்களுக்கான கட்சிங்கிறது உணர்ந்ததுக்கு அப்புறம் 1943 கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்றாரு. கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்து மக்களுக்காக அப்பயும் அரும்பாடுபட்டு மக்கள் என்னென்ன வேதனைகள்லாம் கஷ்டப்படுறாங்கிறத உணர்ந்தது மட்டும் இல்லாமல் அந்த மக்களுக்காக அவ்வளோ உதவிகளை செய்கிறாரு. போராட்டங்கள்னா முதலாளா போய் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் நிற்கிறார். விவசாயிகள் போராட்டம், விவசாய சங்க தலைவர் ஆனதுக்கு அப்புறம் அந்த குத்தகை இடத்தெல்லாம் விவசாயிகளுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறத போராடி அந்த மக்களுக்கு அந்த இடத்தெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. இன்னைக்கு நிறைய விவசாயிகள் சொந்த இடத்தோட இருக்காங்கன்னா அதுக்கு ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் முக்கிய காரணம் மக்களே. அது மட்டும் இல்லாமல் 1948 கம்யூனிஸ்ட் கட்சி அரசு தடை பண்ணுது மக்களே. தடை பண்ணதுக்கு அப்புறம் முக்கிய தலைவர்கள் எல்லாமே தலைமறைவாக வராங்க. சுமார் ஒரு வருடம் எல்லாருமே தலைமறை வாழ்வு தான் வந்துட்டு இருக்காங்க. ஐயா நல்லக்கண்ணு அவர்களும் தலைமறைவாக இருக்காரு. அவர் ஒரு ஏழை ஒருத்தர் வீட்டில் போய் தலைமறைவாக இருக்காரு. இருக்கும்போது அவர் ஒரு வருடம் கழிச்சு போலீஸ் கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணும்போது அவர் கையில் 2 நாட்டு வெடிகுண்டு இருக்கு, அதனால அவரை நீ போலீஸ் மேலே போட்டுருவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கடுமையான சித்திரவதை பண்றாங்க. அவரோட ஒரு முடியா பிச்சு எடுக்கிறாங்க மக்களே. அது மட்டும் இல்லாமல் மீசையை ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் நல்ல மீசை வச்சிருப்பாங்க. முறுக்கு மீசை பார்க்க கம்பீரமா இருக்கணும்னு சொல்லிட்டு நீ இப்படியா மீசை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு மீசை தீயால பொசுக்குறாங்களாம். ஆனா அப்பா இன்னைக்கு அவர் முடிவு பண்ணார், மக்களுக்காக தான் நம்ம இந்த வழியை தாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு வழிகளை தாங்கிட்டு சிறை சித்திரவாதிகள்லாம் அனுபவிச்சிருக்காரு. சுமார் 7 வருடங்கள் சிறையில இருந்து வெளியே வரும்போது ஒரு முடிவு பண்ணாராம், எப்போ எல்லாருக்கும் எல்லா சமங்கிற சூழ்நிலை வருதோ அப்போதான் இந்த மீசையை நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னை வரைக்கும் ஐயாவால் வைக்க முடியல மக்களே. அந்த மீசையை அவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சு மக்கள் அவளுக்கு அவ்வளோ ஆதரவாக மக்களுக்காக வாழ்ந்திருக்காரு ஐயா நல்லக்கண்ணு. தனக்குன்னு எதுவும் பண்ணிக்க மாட்டார் மக்களே. தனக்கு யாராவது ஒரு நிதி கொடுத்தாலும் அது அப்படியே கட்சிக்காகவும் மக்களுக்காகவும் பாடுபடுவாராம். அவர் போராடிய போராட்டங்கள் என்னென்ன, ஜாதி வெறி, இனவெறி, மக்கள் செருப்பு போட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொன்னால் அவர் செருப்பு போட்டுட்டு நீங்கள் போய் தான் ஆகணுங்கிறத மக்களுக்காக போராடி அவ்வளோ போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காரு. தனது சொந்த மாமனாரை ஜாதி வெறியால் கொல்லப்படுறாரு. 2 ஜாதிகளுக்கும் பிரச்சனைகள்ல மாமனார் கொல்லப்படுறாரு. ஆனா அதை ஒரு பெரிய பிரச்சனையா ஆக்கினா இந்த ஜாதி வெறி தொடர்ந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அரசு அவருக்கு இழப்பீடு நிதியா 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க மாமனார் இறந்ததுக்கு. அந்த பணத்தை வாங்கி 2 ஜாதிக்காரங்களுக்கும் பிள்ளைங்க படிப்பு செலவுக்கு பிரிச்சு கொடுத்து அந்த பிரச்சனையை அப்படியே சால்வ் பண்ணிருக்காரு மக்களே. அவ்வளவு ஒரு மென்மையான மனிதன். அதுவேளை கூட அவர் தோற்கடிக்கப்பட்டிருக்கலாம். அது மட்டும் இல்லாம அவருக்கு பல விருதுகள் வாங்கியிருக்காரு. அது மாதிரி அம்பேத்கர் விருது பெற்று அம்பேத்கர் விருதுக்கு சுமார் 1 லட்ச ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க. அந்த பணத்தை கட்சிக்கு பணிக்கு பாதிக்கும், விவசாயிகள் நலத்துக்கு 50,000 ரூபாய் கொடுத்து அந்த பணத்தை மக்களுக்கு கொடுத்துருக்காரு. பல விருதுகள், பல நிதிகள். தனது 80 வயசுல அவருக்கு சுமார் 1 கோடி ரூபாய் வசூல் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த 1 கோடி ரூபாய் அப்படியே கட்சி நிதிக்கே கொடுத்து மக்களுக்கு சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துட்டாங்க மக்களே. பணத்தை உச்சமா கூட நினைக்காத மனிதர் மக்களே. அப்படியேப்பட்ட மனிதரை பத்தி நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது மக்கள். நம்ம சினிமா செலிபிரிட்டி, கிரிக்கெட் பிளேயர் அவங்கெல்லாம் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஐயாவை பத்தி நமக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் மு க ஸ்டாலின் அவர்கள் சுமார் 2022 தகைத்தாள், தமிழகத்திலேயே பெரிய விருதான தகைத்தாள் விருது தகைத்தாள் விருது அவர் வழங்கப்பட்டிருக்கு. அப்ப 10 லட்ச ரூபாய் பணம் கொடுத்து, அது மட்டும் இல்லாம அவருக்கு அந்த விருதையும் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த 10 லட்ச ரூபாய் மேல ஒரு 5,000 ரூபாய் போட்டு அந்த காசை 10,05,000 அரசுக்கே திருப்பி கொடுக்குறாங்க மக்களை. கொடுத்து நல்லது பண்ணுங்கிறது. பணத்தை பெருசா மதிக்காத உன்னத தலைவர் இன்னைய வரைக்கும் ஐயா நூற்றாண்டு கடந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. ஆனா மக்கள் நம்ம அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறது இல்லை. மக்கள் அவரை பத்தி தெரிஞ்சுப்போம். ஐயாவுக்கு நேற்று ஏதோ தலையில அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களாம். அவருக்காக பிரார்த்தனை பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.